வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, காங்கிரஸ் உடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுக்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது. வீக் ரூபி ஈக்குவல் டு வீக் பிஎம், த வீக்கஸ்ட் கரன்சி இன் ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு, ரூபி உடைய சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிளுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய சப்போர்ட்டிங் ஸ்டிக்கெல்லாம் வச்சு டிசைன் பண்ணி இந்த பதிவு போட்டிருக்காங்க. இதுக்கு தான் கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது. மாற்றுத்திறனாளியாக இருக்கிறது வீக்குன்னு அர்த்தமா? நீங்களாம் ஒரு தேசிய கட்சி, இப்படிப்பட்ட ஒரு பதிவு மாற்றுத்திறனாளிகளுடைய மனதை பாதிக்காதா, அவங்களுடைய மனசை ஹர்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு இந்திய அளவில் தர்மடி விழுந்துருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக்கு, மகாராஷ்டிராவில் பிஎம்சி தேர்தல் இன்னைக்கு நடந்துக்கிருக்கு. காலையிலேருந்து ரொம்ப சூப்பராக. நாளைக்கு ரிசல்ட்டு யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மொத்தம் 227 வார்டுகள் இருக்குது மும்பை மாநகராட்சியில். 114 யார் எடுக்கிறாங்களோ மெஜாரிட்டி. மகாயுத்தி கூட்டணிக்கும் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா, ராஜ் தாக்கரேவுடைய எம்என்எஸ் உடைய கூட்டணிக்கு தான் கடுமையான ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாளைக்கு ரிசல்ட்டில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது? கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ராஜ் தாக்கரே அண்ணாமலையை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தமிழர்களையும் சேர்த்து விமர்சனம் பண்ணார்ல, அதுக்கு தமிழக கட்சிகள் அப்படிங்கிற முறையில் யாருமே வாயவே திறக்கலை. குறிப்பாக ஆளக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் வாயவே திறக்கலை. சீமான் மட்டும்தான் அண்ணாமலைக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவித்தார். இப்போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவாளர்கள் ஆதரவு தெரிவிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் ராஜ் தாக்கரே பேசுனது தான் சரி அப்படின்னு எதுக்காக ராஜ் தாக்கரேக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து நடந்துருக்கு. திருமுருகன் காந்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காருல்ல, அவர் சங்கி அண்ணாமலையை ராஜ் தாக்கரே எதிர்ப்பது வரவேற்பிற்குரியதே அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நீங்களாம் இப்படி அறிக்கை வெளியிடலைன்னா தான் ஆச்சரியம், இப்படி அறிக்கை வெளியிட்டது ஆச்சரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது 2. 3வது, கேன்சரை பற்றியும் விரதம் இருக்கிறத பற்றியும் அண்ணாமலை சமீபத்தில் பேசியிருந்தார்ல, அதுக்கு செந்தில்குமார்லாம் இடியட் அப்படின்னு அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க? அண்ணாமலை சொன்னது சரிதான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. விரதம் இருக்கிறதுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. கேன்சர் இன்ஸ்டிடியூட்டு, நிறைய கேன்சர் இன்ஸ்டிடியூட்டு, கேன்சர் சென்டர்ஸு இந்த விரதம் இருக்கிறதுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி கேன்சர்லேருந்து மீண்டு வர்றதுக்கு விரதம் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு தனியாக புத்தகங்களே வெளியிடுறாங்க. பார்க்க முடியுது. விரதம் இருப்பதன் மூலம் கேன்சர் நோய் வருவதை தடுக்க முடியும் அப்படின்னும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்படுவதாகவும் ஆய்வுகள் சொல்லுது. விஷயம் தெரிஞ்சவர் பேசுகிறாரு, தெரியாதவங்க அமைதியாக இருங்க, தேவையில்லாமல் உள்ள ஆஜராகி அடி வாங்காதீங்க அப்படிங்கிறதான் பாஜகவினர்களுடைய அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோன்னா, பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சம்பந்தமாக ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு. கண்டு கொள்ளாத திராவிட கட்சிகள் களத்தை தொலைத்துவிட்டு நிற்கிறாரா ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு. உண்மையும் அதுதான் கூட. ஏன்னா அன்புமணி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துட்டாரு. அப்போவே ராமதாஸ் என்ன சொன்னார்னா, அன்புமணியை வச்சு எப்படி கூட்டணி பேச்சு நடத்தலாம் அப்படின்னு அதிமுகவுக்கு கண்டனம் தெரிவித்தார் ராமதாஸ் அவர்கள். இப்போ திமுக கூட்டணியிலையும் ராமதாஸ் அவர்கள் சேர முடியாது, ஏன்னா இங்கே விசிகா இருக்குது. விசிகா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவோடு ராமதாஸ் போய் சேர்ந்தாரு அப்படின்னா, இப்போ ராமதாஸோடு இருக்கக்கூடிய ஒரு சில பேரும் அன்புமணி பக்கம் வந்துடுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயும் போக முடியாது. போனால் அன்புமணி அவர்களை தலைமையாக வச்சு இருக்கக்கூடிய பாமகவில் தான் இருக்கணும் ராமதாஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் ராமதாஸுடைய நிலைமை இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் தான் வந்துருக்கு. பார்க்கலாம் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.